Yes, as you can see, this is another justice for video. ஸோ இந்த வீடியோ வந்து பர்டிகுலராக அவங்கன்னு சொல்லி சொல்லாமல் இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்புன்ற மாதிரி சொல்லாமல் ஒரு மோர் அபவுட் டிஸ்கஷன். இட்ஸ் மோர் அபவுட் ஒரு மீன் சொல்லலாம். இது என்னை பற்றின ஒரு வீடியோ இல்லை உங்களை பற்றின நம்மளை பற்றின ஒரு வீடியோன்னு சொல்லலாம். அது என்னன்றதை நான் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் சின்ன வயசுலேருந்து படித்து வளர்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் அன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, which means the people on India will elect for the party will form the government and the government will serve for the people. அதுதான் நான் படித்து வளர்ந்தது. அண்ட் அனதர் திங், இந்தியா இஸ் அன் ஃப்ரீடம் கண்ட்ரி. ஸோ விச் மீன்ஸ் ஐ மீன் இண்டிபெண்ட் கண்ட்ரி அப்படின்னா விச் மீன்ஸ் ஃப்ரீடம். ஸோ அப்படின்னா நானோ நீங்களோ இல்லை ஒரு பர்சனோ சிட்டிசனாக இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க பண்ண முடியும். அது ஜென்யூனாக மற்றவங்களை ஹர்ட் பண்ணாத வரைக்கும் லீகலான திங்ஸை சொல்கிறேன். ஸோ இது ரெண்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய பார்ட்டிஸ் எல்லாம் தான் இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அண்ட் வளர தான் தெரியுது. ஸோ இதுலேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன விட்னஸ் பண்ணுறேன், அந்த இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்றத நான் விட்னஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இந்தியா இஸ் அ ஃப்ரீடம் கண்ட்ரின்றது தான் நான் விட்னஸ் பண்ணுறேன்னான்னு கேட்டால் அதுக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்னன்றதையும் நான் போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்கிட்டருந்து என்ன பறிக்கப்பட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, கருத்துரிமைகள் பறிக்கப்பட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து இப்போது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாராவது எதை பற்றியாவது இப்போ இருக்க கவர்மெண்ட்டை பற்றி எதாவது ஆப்போஸ் பண்ணி பேசினாலே அவங்கள பிடிச்சி அப்யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இந்த அரெஸ்ட் பண்ணுற மாதிரி மேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஏன் கிரிமினல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நடக்க மாட்டேங்குது? இப்போது பீப்புளுக்கு யாரெல்லாம் வந்து தப்பாக பண்ணுறாங்களோ அவங்க மேலே அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி படல. அந்த கவர்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் அப்போஸ் பண்ணி பண்ணுறாங்களோ அதெல்லாம் சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணுற மாதிரியோ அது ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டக்கு நடக்கிற மாதிரியோ தான் நான் பார்த்துட்ருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் திங்கே நான் பார்த்துட்டேன். எனக்கு இதை நினச்சா ஃபஸ்ட்டு பயமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து இப்போ மாறினது ஏன் காரணம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, க்ரைம்ஸ் என்ன தான் அவங்க ஜிடிபி ரேட்ஸ் அதிகமாக வச்சு காமிச்சிருந்தாலும் அந்த க்ரோத்தை நல்லா இது பண்ணியிருந்தாலுமே க்ரைம்ஸ் அதிகமாக நடந்தது. அந்த டைமில் அவங்க அதை சரியாக ஹேண்டில் பண்ணல. ஸோ இந்த கட்சி திரும்பவும் வந்துச்சுன்னா க்ரைம் ரேட்ஸ் அதிகமாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து நினச்சி தான் ஒரு மாற்றம் வேணுன்றதுக்காக வேறு ஒரு கட்சியை நோக்கி போகலாம், திராவிடம் கட்சி வேண்டாம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். விச் மீன்ஸ் த பீப்புள் ஆர் சீக்கிங் ஃபார் த சேஞ்ச். ஓகேங்களா? பட் இப்போ வந்திருக்க கட்சியும் அதை தான் சொன்னாங்க. நான் வந்தால் மாற்றம் கொண்டு வந்துடுவேன், நான் வந்தால் நீட்டாக அழிக்க ட்ரை பண்ணுவேன், நான் வந்து அவங்க எல்லாரையும் சேஃபாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னார். பட் இது அவர் சொன்ன எல்லாத்தையும் அவர் ப்ராமிஸ் பண்ண எல்லாத்தையும் பண்ணுறாரான்னு கேட்டால் எனக்கு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அனதர் திங், இப்போ வந்து கருத்துரிமை பறிக்கப்பட்டுருச்சு. அதுக்கு அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எனக்கு சரியாக படாத மாதிரி தோணுது நான் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொன்னால், அது பண்ணுறதெல்லாம் எனக்கு சரியாக படல அப்படின்னு சொன்னால் நான் கொஸ்டின் பண்ண முடியும், நான் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி. அண்ட் அனதர் திங், நான் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் நார்த்தையும் எடுத்துக்கோங்க, சவுத்தையும் எடுத்துக்கோங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ போலீஸை விட்டு அடித்து துரத்துறது, அதுக்கப்புறம் வந்து கர்ப்பிணி பெண் நம்ம ஊரில் நடக்கிறத சொல்கிறேன், பெண்கள் குழந்தைகள்னு கூட பார்க்காம அவங்கள அடிக்கிறது, அவங்கள தரத்தரன்னு இழுத்துட்டு போய் இது பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இதாக நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களா இல்லை எதுக்காக அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. த அல்டிமேட் பவர் இன் த டெமோக்ரஸி இஸ் பீப்புள், நாட் த கவர்மெண்ட், நாட் த பார்ட்டி லீடர் ஆர் எனிமோர். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு மக்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்காகவும் சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? என்னை வந்து கடிச்சிட்டு இருக்காதிங்க. நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன்றத விட நான் புலம்பிகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது எனக்கு ஃப்யூச்சர் நினச்சி. இப்போ நாளைக்கு வந்து நான் ஒரு லாஸ்ட் எண்டில் நான் இருக்கேன் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தினால பாதிக்கப்படுறேன், நீயோ நானோ தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் தனியாக நான் மட்டும் சொல்லலை, நீயோ நானோ யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறோம் அப்படின்னா நமக்காக யார் பேசுவா? இப்போ நமக்காக யார் கூட வந்து நிற்பான்றது ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து நீ கேள்வி கேட்குறதுக்கும் பயந்துட்டு கேள்வி கேட்க மாட்டேன், கேள்வி கேட்குறவனையும் சொல்லி நீ அடிச்சுக்கிட்டு இருப்ப. ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் என்ன நடக்கும்னு தெரிஞ்சு போச்சு, போலீஸை விட்டு அடிச்சு துரத்துறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பாய் அறிவு இருக்கட்டும். ஸோ அப்படியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி தான் நமக்கான ஜஸ்டிஸ் நம்ம போய் கேட்குறோன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த வழியுமே நமக்கு இல்லாதப்ப நம்ம பாட்டில் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறது தான் வழியா?
நம்ம கடைசி வரைக்கும் விக்டிமாக இருந்துட்டு விக்டிமோடைய சைடில் இருக்கக்கூடிய நியாயங்களை கூட பேச முடியாமல், ஏன்னா நம்ம மீடியாஸும் அப்படி தான் இருக்குது, அதை அவனுங்களும் அதை கவர் பண்ணுறது கிடையாது. போயிட்டு எதுனாலும் சிஎம் விஜய் பார்த்தீங்களா, ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது, இதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ எப்போவுமே வந்து மக்களுக்கான ஒரு விஷயம் வந்து என்றைக்கு தான் நடக்குது, இவங்க வந்தால் மாறிடும், அவங்க வந்தால் மாறிடும்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் ஒரு படத்தில் சொல்லுவார், கலாம் வந்தால் மாறிடும், இவங்க வந்தால் மாறிடும்னு சொல்லிட்டு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவனுங்க மாறினா தான் மாறும்னு சொல்லுவாங்க. எனக்கு செருப்பில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த டைலாக் கேட்குறப்ப. ஸோ நிஜமாவே அதை நினச்சா தான் எனக்கு ஒரு மாதிரி இது இருக்குது. அந்த கோபத்துக்கு யார் பதில் சொல்லுவா, அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவான்னு எனக்கு தெரியல. நான் இப்போ நிற்கிறேன், நாளைக்கு மக்களுக்காக நடக்கிற ஒரு விஷயத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக நடக்கிறது நானே போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாளைக்கு நானும் வந்து போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்படுறேன், நாளைக்கு வந்து நான் லத்தி சார்ஜில் வந்து என் மண்டையை உடைக்கப்படுது, நானும் ஒரு பாதிக்கப்பட்டவனா ஆகிறேன் அப்படின்னா ஏன் கூட மன்னிப்பீங்க? இதை பற்றிலாம் பேசலையான்னு சொன்னால், பேசினாதான் பேசவே விட மாட்டீங்க, பேசுனாலும் கூட்டு போய் உள்ளே தள்ளுறீங்க அப்படின்னா ஏன் ஃபஸ்ட் நாளைக்கு இது பண்ண வருவான்னு தெரியல எனக்கு. ஸோ இது வந்து எப்படி ஆகிட்டுருக்கு அப்படின்னா, டெமோக்ரஸிலேருந்து டிக்டேட்டர்ஷிப்பாக மாறிக்கிட்டு இருக்குது. அது உங்கள் யாருக்கும் புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நமக்கு படம் பார்க்குறது தான் பெரிய விஷயமா இருக்குது இல்லை? நமக்கு டிக்கெட் கிடச்சிருச்சா, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்றது தான் நமக்கு பெரிய விஷயமா இருக்குது. எந்த பிரச்சனையை பற்றியும் நமக்கு கவலையே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து மழுங்கிக்கிட்டே போயிட்டுருக்கோன்னு சொல்லி. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன க்ரைம்ஸ் வந்தாலும் சரி, என்ன நியூஸ் வந்தாலும் சரி, அது ஒரு உயிரிழப்பாக இருக்கலாம், ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்பட்டுருச்சுன்னு இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், ஆணவ கொலையாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது வந்ததுனாலே ஜஸ்ட் அனதர் நியூஸ்ன்ற மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்கும் நம்ம பாட்டில் வர. ஸோ முன்ன கவர்மெண்ட்டில் அப்படி இருந்ததுனால தான் இப்போ மாறணும்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்டுக்கு இது ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணால், இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். சரி, இப்போ என்ன தாண்டா பண்ணணுன்ற இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? இது எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, எஸ், வந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு தான் ஆகணும். அதை வந்து மீடியாவை அதை கவர் பண்ண வச்சு கரெக்டான என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அப்டேட் பண்ண வேண்டியது மீடியா ஒரு பொறுப்பு. நம்ம இதை பற்றி பேசினா தான் அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவங்க அதை பண்ணுவாங்க. நம்ம அப்படியே ஓகே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸாக மட்டும் கடந்து போயிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு தான் இருக்க ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகுது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நம்ம பேசுகிறது கம்மியான ஒன்று, இந்த க்ரைம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கவர்மெண்ட்டை மட்டும் கேள்வி கேட்குறத விட்டுட்டு உங்களையும் என்னையும் பார்த்து கேள்வி கேட்டுக்கோங்க. நீ ஃபஸ்ட்டு பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து நீ கேட்டுக்க. இதுக்காக நீ என்ன பண்ணுன்றது யோசிச்சுப்பார். அவ்வளோதான், எனக்கு அதான் தோணுச்சு. தட்ஸ் ஆல். அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். அண்ட் அனதர் திங், ஃபஸ்ட்டு வந்து என்னை சில பேர்லாம் பார்க்குறப்ப நான் அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே வடக்கேன்னு நினச்சேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. நான் வந்து நிஜமாகவே இந்த மாதிரி நார்த்தில் வந்து தன்னோட உரிமைகளுக்காக இவ்வளோ போராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் நினச்சதில்லை. ஏன்னா ஹிஜாப் பிரச்சனைக்காக வந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துட்டு ஒரு மாதிரி நானும் இப்படி தான் அவங்க இருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் நவ் எனக்கு அதை பார்த்துட்டு இல்லை, நம்ம நினச்சது தப்புன்னு சொல்லிட்டு அவனுங்க எனக்கு ப்ரூஃப் பண்ணிட்டானுங்க. இப்போ நான் சொல்கிறேன், என்னை வடக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்கள பார்த்து நான் சண்டை போட்டிருக்கேன். என்ன மார்க் பண்ணுறீங்களா, என்னை பார்த்தா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நான் சண்டைக்கு போய் நின்றுருக்கேன். பட் இப்போ எப்படி தோணுது அப்படின்னா, தான் பிரச்சனைக்காக பேசாத ஒரு தமிழனாக இருக்கிறத விட தன்னோட பிரச்சனைக்காக தான் கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நின்று சண்டை போட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிவிட்டு அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணி தனக்காக பேசுகிறான் பாருங்கள், அப்படிப்பட்ட வடக்கனாக இருந்துட்டு போயிடலாம்.